இந்த நீட்லேயும் ஒரு பெரிய சிக்கல் நடந்துச்சு. அது மறுதேர்வு இப்போ நடக்க போகுது இந்த மாதத்தில். இந்த நீட்டில் உள்ள சிக்கல்களுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுக்கு வாய்ப்பு? சார் நீட்டை பொறுத்தவரை நாடு முழுவதும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க சார். இதுதான் பிரச்சனை காரணமே. அதாவது சார் சிபிஎஸ்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 10th சரி 12th சரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர். சென்னை ரீஜனுக்கு வேறு, ட்ரிவாண்ட்ரம் ரீஜனுக்கு வேறு, பஞ்சாப் ரீஜனுக்கு கொஸ்டின் பேப்பர் வேறு. இப்போ மேக்ஸே 3 செட் ஆஃப் பேப்பர் வரும். கொஸ்டின் பேப்பர் வரும். 10th சரி 12th சரி. எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்கில் கேட் எக்ஸாம் ஒன்று உண்டு. நான் ஒரு பேப்பர் எழுதுவேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா, கெமிக்கல் இன்ஜினியர் அவர் ஒரு பேப்பர் எழுதுவார். கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவரே 3 பேப்பர் வச்சுருப்பாங்க சார். யாருக்கும் சேம் பேப்பரே கிடையாது. 3 செட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மெடிக்கலை பொறுத்தவரை, நீட்டை பொறுத்தவரை நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்களும் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர். இப்போ உதாரணமாக நீங்கள் திருவனந்தபுரத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வரையும் அது லீக் ஆகும். ஏன்னா ஈஸியாக வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சோஷியல் மீடியா இருக்கு. தயவு செய்து இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் நீங்கள் நடத்துகிற ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அங்கே என்ன பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் ஏன் நீட்டில் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கக்கூடாது? அதுக்கு ஏன் என்ன பதில் சொல்கிறாங்க? அதுக்கு என்ன ஏன் அதுக்கு மறுக்கிறாங்க? அது சார் அதாவது அவங்க சொல்கிறது, ஆனால் இந்த தடவை நாங்கள் எல்லாமே கடுமையான அழுத்தம் கொடுத்துருக்கோம், கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இதனால் வரை ஏன் கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து தேர்வில் முறைகேடு நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதை லீக் பண்ணதே ஒரு ப்ரொஃபஸர், வாத்தியரே தப்பு பண்ணுறாரு, அவரே கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறாரு. பட் இது கவர்மெண்ட் வெடிக்க போகக்கூடாது சார். என்றைக்குமே ஒரு நீட்டுங்கிறது உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு தேர்வு. மற்ற தேர்வுக்கும் நீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ 15 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா பல ஆங்கிள் அவங்க சிந்திக்கணும். ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அவங்க அனுப்பணும். ஒரே பேப்பர் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரே செட் பேப்பர். பட் கொஸ்டின் வேறு டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கும். அதே கொஸ்டின் தான் ஈஸியாக என்னால் லீக் பண்ண முடியும். இப்போ இதனால் மீண்டும் நாடு முழுவதும் மீண்டும் ஒரு நீட் எக்ஸாம் நான் சொல்கிறேன், ஈஸியாக லீக் பண்ண முடியும்னாலே எங்கள் சிஸ்டம் பிரச்சனை தான். அப்போ நீங்கள் செட் ஆஃப் பேப்பர் ஒரு பக்கம் இருக்குது, லீக் ஆகுதுனாலே லீக் ஆகணும், எப்படி எந்த செட் ஆஃப் வந்தாலும் லீக் ஆகிடும். அப்போ நீங்கள் அதிலே ஒரு தவறு பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நீட்டை பொறுத்தவரை ஒரு 10 செட் கொஸ்டின் பேப்பர் தரணும். எந்த பேப்பர் வருதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது சார். தமிழ்நாடு ரீஜன்லே 3 செட்டு வரணும். 3 செட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த பையனோ அந்த பேரண்டோ அந்த சொல்லிட்டு வாதியாரோ அந்த பேப்பரை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரே செட் ஆஃப் பேப்பர் தான் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற தவறுகள் உறுதியாக மீண்டும் நடக்கும். நீங்கள் திருப்பி நீங்கள் நீட் தேர்வை நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் மாதம். இப்போ வருஷத்துக்கு ஒரு தேர்வு நடத்துறீங்க, மாதத்துக்கு ஒரு தேர்வு நடத்த போகிறீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீட்டை பொறுத்தவரை சிறப்பாக இன்னும் கொண்டு போகலாம்.